வெல்கம் பேக் டு அவர் சேனல். நிறைய நாளாக எங்கள் மைண்டில் இருந்த ஒரு இடம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கேஷுவலாக ஒரு மூவி வந்தோம். வீக்கெண்ட்ஸில் ஒரு மூவிக்கு வந்தோம். சரி பக்கத்தில் அப்படியே ஸ்பைஸ் கிளப்பில் சாப்பிட்டு போயிடலாம். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரூக்ஃபீல்ஸ் வந்தால் ஃபுட்டுக்கு ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு தெரியுவீங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஷுவலாக ஃபேமிலியோட நல்லா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி, நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி, கார் பார்க்கிங்கோட ஒரு இடம் தொலை வரதுக்கு ஸ்பைஸ் கிளப் செம்மையான பிளேஸு. ஃபஸ்ட்டு குட்டி பையன் எவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கான்னு கேட்கலாம். எப்படி இருக்குது இடம்? போகலாமா? உள்ளார போய் பார்த்துட்டு வந்தியா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா இடம்? ஓகே. ஸோ என்னென்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா 11 to 11 லஞ்ச் டின்னர், கான்டி, இண்டியன், சவுத் இண்டியன்னா உங்களுக்கு இந்த கிரேவிஸ் அந்த மாதிரி சவுத் இண்டியன் ஸ்டார்டர்ஸு, கான்டி நிறைய ஐட்டம்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. சில ஐட்டம்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம். அண்ட் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸை மீட் பண்ண எல்லாருமே பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஒரு ஐடென்டிட்டியாக நீங்கள் வளர்ந்துட்டுருக்கீங்கன்னாங்க. அதை இன்னும் என்னால் பில்ட் பண்ணுவோம். லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ப்ரூக்ஃபீல்ஸ்க்கு நெக்ஸ்ட்டு. கார் பார்க்கிங் சஃபிஷியண்ட்டாக நிற்கிற அளவுக்கு இருக்குது. ஒரு 20 கார் நிறுத்தலாம். அண்ட் டைமிங்ஸு அண்ட் ஆம்பியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா செம கிளாஸாக இருக்குது. அண்ட் கெட் டுகெதர்ஸ் ஃபேமிலி மேலேயே ஒரு 10-15 பேர் கெட் டுகெதர் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ உள்ளார போய்ட்டு ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்குங்கிறது. அண்ட் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இவங்க மெனு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-10 பேஜ் போச்சு. பட் செலக்டிவாக அவங்கக்கிட்டே கேட்டு எல்லாமே ஹாஃப் போர்ஷன் சொல்லிட்டேன் டேஸ்ட்டுக்கு. ஸோ நீங்கள் வரும்போது ஃபுல் போர்ஷன்ஸ் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ஷோலே கபாப், பார்க்குறதுக்கே செம டெம்டிங்காக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் காக்டெயில் ஸ்டெப்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபியரி விங்ஸு, பிபிக்யூ ஃபியரி விங்ஸு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா கொடி வேப்புடு. இப்போ வர ஆந்திரா கொடி வேப்புடோட ஆதிக்கம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. நம்மளுக்கும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வேலண்டினோ பாஸ்தா. இது வந்து பார்த்திங்கன்னா பட்டர் கார்லிக் ரைஸ் வித் சில்லி சிக்கன் காம்போ. ஸோ இது இல்லாமல் பையன் ஃபஸ்ட்டு சூப் சாப்பிட்டான், நானும் சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. கூடவே வந்து என்ன சாப்பிட்டோன்னா ஒரு ஸ்டார்டர் மாதிரி ஏதோ ஒன்று வாங்கியிருந்தோம். ஒரு ரொட்டி கிரேவி மட்டும் சொல்லிகிட்ருக்க பன்னீர் டிக்கா மசாலாவும் வந்துருச்சு. பன்னீர் டிக்கா மசாலா அண்ட் சில்லி சீஸ் கார்லிக் நான். ஸோ இதுவும் வந்து செமையாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து வெஜ்ஜை சாப்பிட்டு அவங்க கையில் கொடுத்துருவோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் காக்டெயில் ஸ்ட்ரிப்ஸு. ஸோ நான் என்ன நினச்சேன், சரி ஒரு கிறிஸ்பி ஃப்ரைடாக இருக்கும். பட் இவங்க ஒரு சைனீஸ் ஸ்டைலில் நல்லா பன்னீராக இவங்ககிட்ட பிடிச்ச விஷயமே நான் 2 வாட்டி சாப்பிட்ருக்கேன். சாப்பிட்டு சொல்கிறேன். நல்ல சாஸியாக க்ரீஸியாக அந்த சைனீஸோட டச்சு செம்ம சூப்பராக இருக்குது. மெயின் என்னென்னா இவங்க அந்த எல்லோ கேப்சிகம், இந்த ரெட் கேப்சிகம்லாம் போடும்போது அதோட ஃப்ளேவர் வந்து எல்லாத்தையும் வருது. ஸ்பைசி கிடையாது, நல்ல ஒரு ஸ்வீட்னஸோட டேங்கியோட செமையாக பண்ணியிருக்காங்க. வெஜ் லவர்ஸ் இதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்ககிட்ட ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் கேட்டிங்களா சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. வேறு என்ன வெஜ் இருக்குது, பாஸ்தா இருக்குது, 2 கொடுப்போம். அதுக்கப்புறம் மெயின் கோர்ஸுக்கு போவோம். இவங்க இது 2 சாப்பிட்றதுக்குள்ளார இது வந்து பார்த்திங்கன்னா வேலண்டினோ பாஸ்தா. ஸோ நீங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு, ஒய்ஃபு இல்லைனா கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும். கூட வந்து ப்ரெட்டு கொடுத்துருக்காங்க. குட்டி போய் அங்கேருந்து ரவுஸ் பண்ணிகிட்ருக்கான். நல்ல ஒரு ஒயிட் சாஸ் பாஸ்தா. எப்படி சொன்னோன்னா சட்டிலாக இருக்குது. அந்த ஹர்ப்ஸோட ஃப்ளேவர் வந்து நல்லா ஃபீல் பண்ண முடியுது. இல்லைங்க 100 வாட்டி சொல்லலாம். ஆக்சுவலி பாஸ்தா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது வேறு லைட்டாக அந்த ஃப்ளேக்ஸும் போட்டிருக்காங்க. நல்லா மைல்டாக ஸ்மூத்தாக செமையாக பண்ணியிருக்காங்க. இல்லை நீங்கள் ஸ்பைசி ப்ரிஃபர் பண்ணுறதா இருந்தால் இவங்ககிட்ட இந்த ரெட் சாஸ் பாஸ்தா எல்லாமே ஸ்பைசி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை வந்து அப்படியே அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான்வெஜ் ஐட்டம்ஸ்க்கு போயிடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ஐட்டம்ஸ்க்கு வந்துடுவோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் சிக்கன் ஷோலே கபாப். மேலே வந்து எக் லேயரில் இருக்கும். உள்ளுக்குள்ளே இருந்த மேரினேஷன் பார்த்திங்கனாலே செமையாக இருக்குது. இவங்ககிட்ட நான் 2 வாட்டி சாப்பிட்ருக்கேன். 2 வாட்டியுமே செம குவாலிட்டியாக டேஸ்டியாக பண்ணி கொடுக்குறாங்க. மைனீஸும் இருக்குது, சலாட்ஸ் இருக்குது. பட் நம்ம ஃபஸ்ட்டு தனியாக சாப்பிட்ருவோம். டாப் கிளாஸ் ஒரு
மசாலா பர்ஃபெக்டாக மர்ஜ் ஆகி சிக்கனோட ஜூஸினஸ்ஸு, அதே மாதிரி கரெக்டான அளவு ஸ்பைசினஸ்ஸு, நல்ல இந்த முட்டை மேலே இருக்கிற மசாலாலாம் சூப்பராக ஒதுக்கி மைனஸும் சட்னி இருக்குது. பட் மைனஸ் தான் இதுக்கு தேவைப்படும். ஏன்னா இவங்களோட மசாலா வந்து நாக்கில் டெம்ப்டிங்காக இருக்குது. சிக்கன் சோலே கபாப் மஸ்ட் ட்ரை. இப்போ நம்மளுக்கு ரீசெண்டாக ட்ரெண்டில் பிடிச்சிருக்கிற ஸ்டார்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திரா கொடி வேப்படும். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை பண்ணி அது மேலே நல்ல இந்த ஆனியனு, நல்ல முந்திரி எல்லாம் போட்டு நல்ல ஒரு ஸ்பைஸியாக ஃப்ளேக்ஸ் எல்லாம் போட்டு டாஸ் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம ஊரில் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணாலுமே அந்த சில்லி சிக்கனில் ஒரு மைண்ட் வரும். எனக்கும் வந்து பர்சனலாக சில்லி சிக்கனுங்கிறது சாப்பிட்னா பிடிக்கும். இது அதுலேயே நல்ல ஒரு டாஸ் பண்ணி மேரினேஷன் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. காரம் கம்மியாக சொல்லியிருந்தோம், காரம் கரெக்டாக போட்டிருக்காங்க. இல்லை நான் வந்து தெறிக்க காரம் சாப்பிடுவீங்கன்னா இவங்ககிட்ட க்ரீன் சில்லி சிக்கன் ஒன்று இருக்குது. சிக்கனை ஃப்ரை பண்ணி மேலே பச்சை மிளகாய் நல்லா மேரினேட் பண்ணி கொடுப்பாங்க. அதை வந்து மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணிப்பாங்க. காரம் லவர்ஸ் வந்து அதை ட்ரை பண்ணிட்டு சொல்லுவீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபியரி விங்ஸ். ஸோ இது வந்து நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஐட்டம். இதை நீட்டாக எடுத்துகிட்டு இதில் நல்ல ஒரு சைனீஸ் டச் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு இவங்களோட ஓன் ஷேஷ்வான் சாஸ் ஒன்று இருக்குது போட்டு ஃப்ரை பண்ணுறாங்க. எல்லாமே இப்போ நான் ஃபேமிலியாக வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் எல்லாத்துலேயும் காரம் வந்து லிமிட்டாக போட்டிருக்காங்க. சூப்பராக பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து சில்லி சிக்கன் வித் பட்டர் கார்லிக் ரைஸ் போயிடுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து குட்டிக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து ட்ரை பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சீஸ் கார்லிக் நான், கூட வந்து பன்னீர் டிக்கா மசாலா. இன்னொரு 2 வாரம் கழிச்சு பார்த்திங்கன்னா வீடியோஸில் வெஜ் ரொம்ப கம்மியாகிடும். இப்போ அவங்க வெஜ்ஜு சாப்பிட்றதுனால கொஞ்சம் வெஜ் ஆர்டர் பண்ணிடுறோம். பன்னீர் டிக்கா மசாலா இது பார்க்குறக்கே செம்ம கிரேவியாக. மெயின் என்ன சீஸ் கார்லிக் நான் என்ன சொன்னேன்னா நல்லா சீஸ் மிதக்க பன்னீர் பக்கத்தில் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும். ஒரு பக்கா கிளாஸான ஒரு கிரேவி. நான் பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜு எங்கே போனாலுமே எனக்கு கிரேவி வந்து நல்லா இங்கே இருக்கிற மாதிரி நல்ல மசாலா பேக்டாக இருக்கணும். எல்லாத்துலேயுமே கேப்சிகம் போட்டாலுமே அந்த ஒரு பச்சை மிளகா போட்டு அந்த மசாலாவை நல்லா மேரினேட் பண்ணி செம சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பட்டர் கார்லிக் ரைஸ் வித் சில்லி சிக்கன் காம்போ. ஸோ இது ஆக்சுவலி இவங்ககிட்ட நிறைய இந்த மாதிரி காம்போஸ் இருக்குது. ஸோ நான் ஏன் இதை சொன்னேன்னா நம்மளுக்கு சில்லி சிக்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். ஆக்சுவலி சில்லி சிக்கன் 65 இது வந்து சைனீஸ் சில்லி சிக்கன். ஸோ நல்ல க்ரீஸியாக நல்ல அந்த என்ன சொன்னோன்னா ஐயோ அதுக்கு ஒரு பேர் வருமே, ஸ்ப்ரிங் ஆனியன்ஸு. இது ஆக்சுவலி ஸ்பூனில் வச்சு சாப்பிட்ணும். பட் நம்ம ஸ்பூனில் சாப்பிட போகிறதில்ல. சிக்கனோட குவாலிட்டியும் செம்மையாக இருக்குது. நல்லா அவங்க ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. கூட இந்த பட்டர் கார்லிக் ரைஸ். ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க ப்ரோ எனக்கு வீக்கெண்ட் ஃபேமிலியோடு போனால் நல்லா சில் பண்ணி உட்காந்து பொறுமையாக சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் வேணுங்கிறீங்க. வர்த்தான இடம். ரைஸில் ஜாஸ்தி ஆயில் போடாமல் சில்லி சிக்கனு பக்கத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல ஒரு என்ன சொன்னேன்னா சாஸியாக ரைஸுக்கு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. இது முடிச்சுட்டு ட்ரிங்கோட ஃபைனல் ரிவ்யூவில் சந்திக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌனி வித் ஐஸ்கிரீம். சிஸ்லிங் ப்ரௌனி இருக்குது. ப்ரௌனி நல்லா பெருசாக இருக்குது. ஸோ ப்ரௌனி நல்லா ஹீட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல சாக்லேட் மிதக்க கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஃபஜ்ஜி ஸ்டைல் ஒரு ப்ரௌனி. உள்ளுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா நல்ல அந்த ஒரு ஸ்பாஞ்ச் டெக்ஸ்சரில் இருக்குது. அண்ட் ஐஸ்கிரீம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்குது. இவனை கொடுத்துருவான். நீங்கள் வா, யூ ட்ரை அண்ட் டெல் மீ ஹவு இட் இஸ். நல்லா இருக்கா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ரோசி மெலன் போயிடுவோமா? நெக்ஸ்ட்டு எனக்கு பிடிச்ச ஒரு காமனான டிஷ்ஷு ரோசி மெலன். வாட்டர் மெலனும் ரோஸும் மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. அண்டு ஃபைனல் ரிவ்யூங்கே சொல்லிடுறேன். ஃபுட்டு வந்து செம்ம கிளாஸாக இருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு வந்து பார்த்திங்கன்னா கொடி வெப்புடு, அப்புறம் பன்னீர் காக்டெயில் ஸ்ட்ரிப்ஸு, ஷோலே கபாப் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னீர் ஷோலே கபாபு, அப்புறம் விங்ஸ் நல்லா இருந்துச்சு.
பாஸ்தா சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அந்த பட்டர் கார்லிக் ரைஸ் வித்து சில்லி சிக்கன் காம்போ சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி பன்னீர் டிக்கா மசாலா ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்கிட்ட கிரேவிஸ் நல்லாவும், நீங்கள் சிக்கன் டிக்கா மசாலாவும் ட்ரை பண்ணலாம். இவனுக்கு என்ன பிடிச்சிருங்க? இவன் வெஜ் இன்னைக்கு. எனக்கு பிடிச்சது அந்த பன்னீர் ஸ்ட்ரிப்ஸா. பன்னீர் ஸ்ட்ரிப்ஸா, அப்புறம் சப்பாத்தியும் கிரேவியும் பிடிச்சது. எனக்கு நல்லா டெம்ப்டாக பிடிச்சிருந்து. ப்ரௌனி டெசர்ட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌனி பிடிச்சது. பட் ரோசி மெலன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்டு நிறைய பேர் கேட்பீங்க ப்ரோ டைமிங்ஸ் வந்து 11 o'clock to 11 o'clock. அதே மாதிரி எக்ஸாக்டாக ப்ரூக்ஃபீல்ட்ஸ்க்கு நெக்ஸ்ட்டு. ஸோ நீங்கள் இப்போ மூவி வரீங்க, வீக்கெண்டுக்கு சில் பண்ணுறீங்க, ஸோ நீட்டாக ஒரு ஃபேமிலியோட நல்ல ஒரு லெஷராக சாப்பிட்ணுன்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே வரலாம். ஒர்த்தான ஒரு பிளேஸ். இது இல்லாமல் ஆக்சுவலி நாங்கள் ஆர்டர் பண்ணது இல்லாமல் பார்த்திங்கன்னா லசானியா, சைனீஸ் ஸ்டார்டர்ஸு, இந்த ஸ்டார்டர்ஸ் ஏகப்பட்ட ஸ்டார்டர்ஸ் இருக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் நடுவில் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து 2-3 பேர் இங்கே போஸ்டர்ஸ் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நாங்கள் இங்கே வந்திருந்தோம், டீம் லஞ்ச் சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சுன்னு. ஸோ எங்கள் கார்ப்பரேட் டிஸ்கவுண்ட்ஸ் இப்போ நீங்கள் ஒரு 20 பேர் ஃபேமிலியாக வரீங்க, 10 பேர் கெட் டுகெதர் வரீங்கன்னா பல்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, கார்ப்பரேட் டிஸ்கவுண்ட்ஸ் மாதிரி. ஸோ நீங்கள் அவங்ககிட்ட டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணலாம். ஃபோன் நம்பர்ஸ், டீட்டெயில்ஸ், ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிடுறேன். விசிட் பண்ணிட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.